பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றி, நீ என்னோட தனியா சுத்துறது பசங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உடனே கோவப்படாத. அவங்க யோசிக்கிறது நியாயம் தானே? என்ன நியாயம்? சூழ்நிலை அப்படித்தானே இருக்கு. என்ன சூழ்நிலை? அன்னைக்கு எனக்கு உடம்புக்கு முடியலன்னு நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன. தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுன்னு உன் முதுகுல சாஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது பாக்குறவங்களுக்கு தப்பா தானே தெரியும். தப்பா யோசிக்கிறவங்க யோசிச்சுட்டு போட்டோம். யாரோ யோசிச்சா பரவாயில்ல, ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸே யோசிக்கிறாங்க. அது தப்பு இல்லையா? நம்பிக்கை இல்லாத பசங்க நினைச்சிட்டு போட்டோம். நாம தப்பு பண்ணிட்டு அவங்கள குறை சொல்றது உனக்கே நியாயமா தெரியுதா? இப்ப என்ன பண்ண சொல்ற? என்னை கொஞ்சம் கண்டுக்காம விடு. நீ அவங்களோட இரு, நான் சமாளிச்சுக்கிறேன். இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி முடியாம போகுது. அன்னைக்கு கூட தொப்புன்னு மயங்கி விழுந்துட்ட. இப்ப எப்படி உன்னை தனியா விட்டு போறது? இவ்வளவு நாள் நீ என்ன என் கூடவா இருந்த? நானே சமாளிக்கல, இப்ப மட்டும் என்ன அக்கறை? அப்படி யோசிச்சா நீ என்கிட்ட எதையும் சொல்லாம இருந்திருக்கணும். ஏன் சொன்ன? உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னால கண்டுக்காம இருக்க முடியும்? அப்படிலாம் உன்னை தனியா விட்டு போக முடியாது. எனக்காக நீ தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிக்கணுமா? அது ஏன் பிரச்சனை? அப்படிலாம் சொல்லாத. உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை முதல்ல சமாதானப்படுத்து, அது ரொம்ப முக்கியம். சரி, நான் பேசுறேன். யாருக்கும் தெரியாம நாம இப்படி தனியா பேசிக்கிறது கூட பாக்குறவங்களுக்கு தப்பா தான் தெரியும். அப்படி பார்த்தா எல்லாமே தப்பு தான். என்ன பண்ண முடியும்? ஃப்ரீயா விடு, பிரச்சனை பெருசா வரப்ப பாத்துக்கலாம். இப்பவே நம்ம க்ளோஸா சுத்துறோம்னு காலேஜ் ஃபுல்லா பேச்சா இருக்கு. சீக்கிரமே ப்ரொஃபஸரோ பிரின்சிபலோ கூப்பிட்டு கேட்க போறாங்க. அப்ப என்ன பதில் சொல்ல போற? உண்மையை சொல்லுவோம். நம்பலனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்ல வேண்டியதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அட பாவி, வா போலாம். ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா, are you all right? ஸ்வேதா, என்ன சீனு, என்ன சீனு. எதுக்கு இவ்வளோ பெரிய கேலரிலாம் காலேஜில் கட்டி போட்டிருக்காங்கன்னு நான் யோசிச்சிருக்கேன் மாப்ள. இப்பதான் புரியுது மச்சான், எல்லாம் காதல் காட்சிகள் அரங்கேற்றதா. தமிழ் படம் ஓட்டினா கூட பரவாயில்ல, இவனுக்கு இங்கிலீஷ் படம் இல்லடா ஓட்டுறானுங்க. டேய் என்னடா வேணும் உங்களுக்கு? கையில என்ன வச்சு நிந்தியா? அதான் இவன் என்னடா கையில வச்சிருந்தான்? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை வச்சுட்டு இருந்தானே. அதையா கேட்டேன்? என்னடா பொண்ணம்மன துளுக்கான மாதிரி சீரியஸா வில்லன் ஆயிட்ட? வேற என்னடா பண்றது, அடங்க மாட்டானுங்களே. என்னென்னவோ பண்ணி நம்ம கேம்பஸை நார் அடிச்சிட்டானுங்க. சரி ஓகேன்னு விட்டுட்டோம். தனியா கேலரியில கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓவர்ரா. புரியாம பேசாதீங்க. ஏய், இதில் புரிஞ்சுக்க என்ன இருக்கு? இப்ப என்னடா வேணும் உங்களுக்கு? பாயிண்ட்டுக்கு வரானே. அந்த பொண்ணை எங்க கூடயும் பழக சொல்லு. வெற்றி, போலாம் வெற்றி. பொறு ஸ்வேதா, இவனுங்களுக்கு போய் பயந்துக்கிட்டு. நான் சொல்லல ஆக்ஷனுக்கு இங்க அர்ஜுன் நம்மளெல்லாம் பார்த்தா பயப்பட மாட்டான். இப்ப என்னடா பண்ணலாம்? அந்த பிள்ளைக்கு ஒரு உமா கொடுக்க வேண்டியதுதான். பிரின்சிபலுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல? நல்லா தெரியும். உங்க 2 பேருக்கும் சீட்டு கிளியும். கம்ப்ளைண்ட் பண்ணா இந்நேரத்தில் கேலரியில் 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு பிரின்சிபால் கேட்க மாட்டாரு? கண்டிப்பா கேட்பாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சார், இவங்க 2 பேரும் கேலரியில நடுதிசி நாயங்க படம் ஓட்டிட்டு இருந்தாங்க, நாங்க கையும் களுமா பிடிச்சோன்னு சொல்லுவோம். இந்த லாஜிக் நல்லா இருக்கு மச்சான். அப்புறம் என்ன வெயிட்டிங்க, முதல் தப்ப பண்ணிடுவோம். அது என்னடா முதல் தப்பு? ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்களே மச்சான், சார் அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியான்னு. இழுப்போம். அதாகப்பட்டது மகாபாரதத்திலே துரியோதனானவன் பாஞ்சாலியை மானபங்கப்படுத்த முயலுகையிலே பகவான் கிருஷ்ணனானவர் பழம்பீட்டு சேலையோட என்ட்ரி கொடுத்தார். கலியுகத்திலே அசல் இன்ஜினியரிங் காலேஜிலே அப்படி ஒரு காட்சி நடக்கையிலே பகவான் என்ன பண்ணார்? சில்லற பசங்களை டீல் பண்ண சில்லற பசங்களே போதுன்னு, காமெடியன்களை டீல் பண்ண காமெடியன்களே போதுன்னு நம்மள அனுப்பிவிட்டார். டேய் என்னடா நிக்கலா? டேய் என்னடா நக்கலா என வில்லன்கள் கேட்க, நக்கல் இல்லை சிக்கல் என்றார் பகவான். ஐயோ, நடந்த காட்சி எல்லாம் கலர் மொபைல் போன்ல படமா இருக்கிறபடியால ஐயோ அதை வச்சு அவளை அட்டம் டேப் கேஸ்ல 5 வருஷம் போடலாம்ன்றா. அதனால வந்த வழியாவே அவளா ரிட்டர்ன் போனா அவளுக்கு நல்லதுன்றா. ஆமா, நல்லது நல்லது. என்னடா வசதி எப்படி எப்படி எப்படி?
தேங்க்ஸ் மாப்ள. கேமராவும்ல நாங்க எதையும் படம் பிடிக்கவும் இல்ல. சும்மா உடான்ஸா, அதுக்கே அவனுங்க பயந்துட்டானுங்க. படம் பிடிச்சிருந்தா நீ பண்ணதையும் சேர்த்து தானே படம் பிடிச்சிருக்கணும். மாப்ள என்னடா நீங்களே இப்படி பேசுறீங்க? டேய் இந்த நேரத்துல நீ தனியா கேலரி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா அதுக்கும் ஒரு காரணம் சொல்லணும் எங்களுக்கு தெரியும். புத்திசாலித்தனமா நீ பதில் சொல்லுவ, ஆனா அது நம்புறமா இருக்கணும்ல. நீங்க என்ன கோட்டா சாட்சி சந்தர்ப்பம் வச்சு தீர்ப்பு சொல்ல? நீங்க என் ஃப்ரெண்டுடா, நம்புங்கடா. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அது முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. வாடா ஏய், இவங்க கிட்ட போய் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாடா.